அண்ணன் சசியன் வழிவிடாருன்னு பாரத் மாதா கி பாரத் மாதா கி வருங்கால முதல்வர் வருங்கால முதல்வர் பாரத் மாதா கி பாரத் மாதா கி வருங்கால முதல்வர் வருங்கால முதல்வர் வருங்கால முதல்வர் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரதிய ஜனதா கட்சியின் புகழ் பாரதிய ஜனதா கட்சியின் புகழ் மாநில தலைவர் அண்ணாமலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத் மாதா கி भारत माता की காமராஜர் உருவப்படத்திற்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் எப்பொழுது மலர் தூவி அஞ்சலி செலுத்துவார்கள். பின்னாடி கொஞ்சம் நவருங்க. காமராஜரின் புகழ்
நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுகிறார். கையவர்களே, தாய்மார்களே, அன்பிற்கிடையே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, தொண்டர் பெருமக்களே, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர் பெருமக்களே, இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் முன்னாள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் சுரேஷ் அவர்களே, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா மாவட்ட தலைவர்களே, முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் வெங்கடாஜலம் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்களே, எல்லோருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக அற்புதமாக நம்முடைய சேலத்துல மக்கள் சந்திப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இந்த பகுதியினுடைய ஒன்றிய தலைவர் மண்டல தலைவர் பகுதியினுடைய ஒன்றிய தலைவர் அண்ணா அவர்கள் இந்த பகுதியில ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் இதை பார்க்க வேண்டும். குறிப்பாக இன்னைக்கு பெருந்தலைவர் மக்கள் தலைவர் காமராஜர் ஐயா அவருடைய 122வது பிறந்தநாள் விழா. இந்த விழாவை ஒரு மக்கள் சந்திப்பு பகுதியில் நாம் நடத்த வேண்டும். சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கணும், பொதுமக்கள் பார்க்கணும். தர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி எதற்காக தமிழகத்தில் மறுபடியும் வர வேண்டும் என்பதற்காக நேற்று திருச்சியில நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா தலைவர்களும் இணைந்து திருச்சியில தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக ஒரு பெரும் விழா, தர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பிறந்தநாள் விழாவை நேற்று திருச்சியில கொண்டாடினோம். இன்று சேலத்துல இந்த பகுதியில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும், தர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் ஒரு அரசியல் இலக்கணம் எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு அவருடைய வாழ்க்கையே ஒரு சான்று. இறக்கும் தருவாயில அவருடைய இல்லத்துல வெறும் 60 ரூபாய் பணமும் 10 கதர் வேட்டியும் மட்டும் இருந்து வாழ்ந்த ஒரு மனிதர். இந்தியாவுடைய கிங் மேக்கர் என்ற சொல்லுக்கு உண்மையான ஒரு பொருள் வடிவம் கொடுத்த ஒரு தலைவர். 5 ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து 2 பிரதம மந்திரியை உருவாக்கியவர். அவர் தனிப்பட்ட முறையில 5 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக, 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. 1954 இருந்து 63 வரை 9 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க. அவருடைய முதலமைச்சர் இருந்த காலத்தில் மட்டும்தான் 9 பெரிய அணைகளை கட்டினாங்க. பெரிய அணைகள் 9 அணைகள் கட்டிய பெருமைக்குரிய ஒரு சொந்தக்காரர் தர்ம வீரர் காமராஜர் ஐயா. அதையெல்லாம் தாண்டி அவருடைய காலத்துல பூட்டி கிடந்த 6000 பள்ளிகளை திரும்பவும் திறந்தார். 12,000 பள்ளிக்கூடத்தை மறுபடியும் புதிதாக உருவாக்கினார். 18,000 பள்ளிக்கூடத்தை 9 ஆண்டு காலத்துல உருவாக்கிய ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர். அதனால்தான் கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயான்னு சொல்றோம். 18,000 பள்ளிக்கூடத்தை 9 வருஷத்துல கட்டியிருக்காருன்னா யோசிச்சு பாருங்க. 6,000 பூட்டி கிடைந்த பள்ளிக்கூடங்களும் 12,000 புதிய பள்ளிக்கூடம். இதை தாண்டி பெருமைக்குரிய விஷயம், 1954 காமராஜர் ஐயா ஆட்சிக்கு வந்த பொழுது தமிழகத்தில் வெறும் 53 கல்லூரி இருந்துச்சு. அவர் ஆட்சியை விட்டு 1963 விலகும் பொழுது 63 கல்லூரி, 39,000 பேர் கல்லூரியில படிச்சாங்க. காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலம் முடியும் பொழுது 49,000 பேர் கல்லூரியில படிச்சாங்க. தமிழ்நாட்டினுடைய படிக்கின்ற சதவீதம் 37 விழுக்காடு கொண்டு வந்தது கூட காமராஜர் ஐயா செய்ய சாதனை. நாம சொல்றதெல்லாம் 1960. இன்னைக்கு காமராஜர் ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு தமிழகம் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய காலத்துல மதுவின் மூலமாக வரக்கூடிய வருமானம் வேண்டாம் என்று ஆட்சி நடத்தினாங்க. ஆனா இன்னைக்கு 45,000 கோடி மதுவின் மூலமாக வருமானம் வருது. 9 பெரிய அணையை கட்டிட்டு போயிட்டாங்க. கலைஞர் கருணாநிதி ஐயா கட்டின ஒரே ஒரு அணை குடவடார் அணை, பெரிய அணை. அதுவும் கூட ஒரு மழை வெள்ளத்துக்கு தாங்காம அடிச்சுட்டு போயிருச்சு. அதனால நீங்களே பாத்துக்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில சில பேர் சொல்றாங்க, நாங்க கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சியை கொடுக்க போறோம். சொல்வதற்கு எந்த தகுதியும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என்பது முழுமையாக உங்களுக்கு தெரியும். அதனால இந்த 122வது பிறந்தநாள் விழாவை இந்த பகுதியினுடைய ஒன்றிய தலைவர் அவர்கள் தலைமையில மாவட்ட தலைவர் உட்பட நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இணைந்து கொண்டாடுவதற்கான காரணம், தமிழகத்திலே கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் கொடுக்க முடியும், தேசிய ஜனநாயக கூட்டணியால் கொடுக்க முடியும். 2026 நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. அதை நாம் எல்லோரும் இணைந்து பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக கர்ம வீரர் காமராஜர் ஐயா ஆட்சியை கொண்டு வருவது நம்மை போன்ற அரசியல்வாதிகளுக்காக இல்லைங்க, சாதாரண மக்களுக்காக, வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக, விவசாய பெருமக்களுக்காக, அரசியலை சாராமல் இருக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்காக. இந்த அரசியலால் எங்களுக்கு என்ன லாபம் என்று நினைக்கக்கூடிய சாதாரண பொது மனிதர்களுக்கு தர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய மறுபடியும் அந்த ஆட்சியை கொண்டு வந்து விவசாயத்திற்கு, ஏழை மக்களுக்கு நல்ல தரமான கல்வி கொடுப்பதற்கு,
இதை திரும்ப கொண்டு வர வேண்டும். அதற்காக இந்த பிறந்தநாள் விழா இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆண்டு மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. குறிப்பாக இளைஞர்களுக்கு தெரியாது. புதிதாக இருப்பவர்களுக்கு கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை பற்றி தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. அதற்கு இதர் போன்ற விழா மூலமாக, பத்திரிகை நண்பர்கள் மூலமாக புதிதாக இருக்கக்கூடியவர்களுக்கு காமராஜர் ஐயாவுடைய அருமை பெருமை எல்லாம் சொல்ல வேண்டும். அதனால் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர் பெருமக்கள், இது ஒரு சாதாரணமாக ஒரு ஒன்றிய அளவில் நடக்கக்கூடிய விழாவாக இருந்தாலும் கூட இந்த பகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களும் வந்திருக்கின்றீர்கள். மிக முக்கியமா பொதுமக்கள் வந்திருக்கிறாங்க. எல்லா பொதுமக்களும் கூட ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, இதை சின்ன சின்னதா நீங்க பண்ணணுங்க. என் அன்பான வேண்டுகோள், காமராஜர் ஐயாவுடைய பெருமை இன்னைக்கு அதே மாதிரி ஒரு ஆட்சி நடக்குதுன்னா மோடி ஐயாவுடைய ஆட்சி. வேறு யாருமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இந்த காமராஜர் ஐயாவுடைய ஆட்சிக்கு நிகராக ஒரு ஆட்சி தான். ஏன்னா நம்ம பொதுவெளியில் அதிகமா பேச முடியாதுங்க ஐயா. மோடி ஐயாவுடைய 10 ஆண்டு கால ஆட்சியும் காமராஜர் ஐயாவுடைய 9 ஆண்டு கால ஆட்சியும் ஒப்பீடு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். கல்விக்கு முக்கியத்துவம் இருக்கும், விவசாயத்துக்கு முக்கியத்துவம் இருக்கும், நேர்மையான ஒரு ஆட்சியாக இருக்கும். அதே கர்ம வீரனுடைய பாதையில இன்னைக்கு மோடி ஐயா போயிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்திலும் நமக்கு ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுப்பார்கள். கடுமையாக நாம் உழைக்க வேண்டும் என்று சொல்லி இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் மறுபடியும் நன்றி தெரிவித்து, முன்னிருக்கையில் நம்முடைய மகளிர் படை எல்லாம் இருக்கிறாங்க, மூத்த சகோதரிகள் இருக்கிறாங்க, வெயில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். சிறப்பாக நடத்திய மாநகர மாவட்ட தலைவர், மண்டல் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் முரளிதரன் ஆகியோருக்கும் மற்ற நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.